வருமாறு வல்லுநர் ஐயா தமிழ்ச்செல்வி பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நூல் வெளியீடு பயிற்சி பட்டறையை அளிக்க இருக்கிற நூலாசிரியர் செல்வகுமார் அவர்களை, இங்கே வந்து பங்கேற்றிருக்கிற வட்டார கல்வி அலுவலர் மருதநாயகம் ஐயா அவர்களே, செல்வதாமோதர் பள்ளியினுடைய முதுநிலை நூலாசிரியரும் எங்கள் கல்லூரியினுடைய உண்மை மாணவருமாய் ஸ்டாலின் அவர்களே, வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, நண்பர்களே, அத்தனை பேரையும் வணங்கிக் கொள்கிறேன். இந்த உலகலாம் தமிழ் வாசித்தல் பயிற்சி ஏடு என்கிற இந்த ஏடு மிகச்சிறந்த பொலிமிக்ஸ் தியரிஸ் அல்லது தமிழ் ஒலியல் பயிற்சி ஏடாக அமைந்திருக்கு. அது நம்ம ஒலியன்னு ஒரு புது வார்த்தையை போடுறீங்க அப்படின்னா, நம்ம எதை எழுத்துன்னு சொல்றோமோ அந்த மொழியில ஒலியன் அப்படிமா, துணியும் அப்படின்னு, சொற்களை மார்க்சியம் அப்படிமா, தொடரில் சின்டெக்ஸ் அல்லது சின்டாக்டிக்கல் தியரிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒலி ஆ இ உயிர் ஒலி மெய் ஒலி அப்படிங்கிறத சோன்பாங்க. சோன்னாலே ஒலின்னு தான் இருக்கும். அப்ப இந்த ஒலிகளை கற்பிப்பது அப்படிங்கிறது மொழியெல்லாம் முதல் நிலை. பொதுவா ஒரு குழந்தை தமிழ் வந்து ஒரு அக்வரி லாங்குவேஜ் அல்லது ஒரு இயல்பறி மொழியா இருக்கிறதுனால வீட்டிலேயே அப்பா அம்மா தாத்தா மாமா சொற்களை அறிந்து கொள்ளுது. அதனால மார்க்சியமை பொறுத்தவரையிலும் அல்லது இந்த சொற்களை பொறுத்தவரை குழந்தைக்கு அறிமுகமாகிறது. அது வந்து சிக்கல் இல்லை. அதுவும் நம்மளாம் மோனோலிங்குவல் பீப்புள் தான் 80 விழுக்காடு. பைலிங்குவல் அது இரட்டை மொழியாளர்கள் ரொம்ப குறைவு நகரங்கள்ல மல்டிலிங்குவல் பன்மொழியாளர் குழந்தைகள் இருக்கிறார்கள். பெரும்பாலும் சிற்றூர்களில் ஒற்றை மொழியாளர்கள் தான். அதனால மிக எளிதாக இந்த சொற்கள் இந்த அறிமுகமாகிவிடுகிறது. இந்த சிக்கலே ஒரு நாளிதழை படிப்பது, ஒரு புத்தகத்தை வாசிப்பது, இந்த வாசித்தல் பயிற்சி, எழுதுதல் பயிற்சி. நீங்கெல்லாம் கல்வி உளவியல், நீங்க வந்து கற்பித்தல் முறை மெத்தடாலஜிஸ்லாம் படித்துட்டு பல ஆண்டுகள் பட்டறிவோடு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். இந்த எழுத்துக்களை எப்படி அறிமுகப்படுத்துவது என்று அவர் அறிமுகப்படுத்துவது நம்ம சாதாரண தகர வரிசை இகர வரிசைலாம் எழுதுவது அப்படிலாம் போடல. துணைக்கால் வரிசை, ஒற்றை கொம்பு துணைக்கால் வரிசை, இணைக்கொம்பு கையை செய்ய இணைக்கொம்பு வரிசை, அந்த அந்த எழுத்து வரிவடிப்பை வைத்துக் கொண்டு அறிமுகப்படுத்துவது ஒரு நல்ல அணுகுமுறையிலே இந்த புத்தகத்தை எழுதுகிறது. சாதாரணமாக நாங்கள் மொழியில் அந்த அகர உகரத்தெல்லாம் அறிமுகப்படுத்துறப்போ அந்த தமிழ் பபல்ஸ் இந்த ஏஇ ஐஓயுங்கிற மாதிரி ஐஓ ஏஓ மட்டும்தான் அறிமுகப்படுத்துவாங்க. அதுலேயும் பபல் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு நடுவுயிர் ஆ, இதழ் விரிவுயிர் இ, இதழ் தொழில் ஊ, ஆ இ கொடுத்துட்டு இந்த பக்கம் இதழ் விரிவுகிற நடு உயிர் ஏ, இந்த பக்கம் ஓ அறிமுகப்படுத்திட்டு ஐயையும் அப்பையும் அது கூட்டொலி. ஆனாவும் ஈனாவும் சேர்ந்தது ஐ, ஆனாவும் ஊனாவும் சேர்ந்தது அவங்க, அது உயிரெழுத்து எல்லாம் அது டிக்டாங்க. அது வந்து ரெண்டு ஒலிகளுடைய கூட்டு. தமிழை நாம் அது உயிரெழுத்துன்னு சொல்றோம். ஆனா உலக மொழிகள்ல உலக மொழிகள்ல டிக்டாமெண்ட்ல மல்டிதல் உண்டு. 5 மெய்யெழுத்து உயிரெழுத்துக்கள் சேர்ந்து ஒரு ஒலி இருக்கிற சுவாஹிலி மொழி உண்டு உலகத்துல. அப்போ இந்த உலக மொழியியலாளர்கள் நம்முடைய மொழியை பார்த்து பேசுகிற போது, எழுதுகிற போது இந்த ஐயையும் அப்பையும் இது வந்து டிக்டாங்கள் வந்து கூட்டொலி அல்லது இரு உயிர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த ஏஏ ஐஓஏ மாதிரி ஐஓ ஏஓ, அப்போ அதுக்கு குறியில் இருக்கிறது நடில் இருக்கு. அதுலயே ஆறாம் முதல்ல அது நடு உயிர், ஈ வந்து இதழ் விரி உயிர், ஊ வந்து இதழ் குவி உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டட் ரோபல் அன்ரவுண்டட் ரோபல் எல்லாம் மொழியியல்ல பேசுவாங்க. அப்படியெல்லாம் ஆசிரியருக்கு கொடுக்கல. ஆனாலும் அந்த அணுகுமுறையில தான் இந்த நூலை எழுதி இருக்கிறார். இப்ப சட்டம், பட்டம், தட்டை அப்படின்னா இட்டு வந்து ரெட்டிக்குது. நம்ம உடல்நிலை மயக்கம்னு நூலில் படிப்போம். ஒரே எழுத்து தன் பக்கத்துல தான் இருந்துச்சுன்னா அது வந்து உடல்நிலை மயக்கம். தான் பக்கத்துல வேற ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா அது வேற்றுநிலை மயக்கம். மஞ்சள் இருக்கு, இஞ்சி பக்கத்துல சாறு, இது வேற்றுநிலை மயக்கம். இதெல்லாம் வந்து நம்ம மரகலக்கணத்துல மாணவர்களுக்கு ஒரு 8-10 வகுப்புகளில் சொல்லி கொடுக்குற விஷயங்கள். அதெல்லாம் இவர் சொல்லல. ஆனா இவர் இந்த சொற்களை அறிமுகப்படுத்துகிற போதே அல்லது இந்த எழுத்துக்களை அறிமுகப்படுத்துகிற போதே அதை இயல்பாக வருகிறார். இந்த நூல் இந்த சின்டாக்டிக்கல் தியரிங்கிற தொடரியல் பற்றிய நூல் இல்ல. மார்பாலஜிக்கல்ங்கிற சொற்களை அல்லது உருவங்களை அறிமுகப்படுத்துகிற நூல் இல்ல. உருவங்கள் இருக்கக்கூடிய
சொலிங்கிற அந்த ஒலியன்களை அல்லது எழுத்துக்களை அறிமுகப்படுத்துகிறது. தொடக்க நிலையில ஒரு 3ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு முதல் வகுப்பு மாணவர்களுக்கு எழுத்துக்கள் அல்லது ஒலி எழுத்துக்களை சொன்ன பிறகு அப்புறம் வரிவடிவ எழுத்துக்கள். அதனால்தான் இதை நம்ம ஃபொனடிக்ஸ் புக்குகள் சொல்ல முடியாதுங்க. ஆர்த்தோகிராஃபி அல்லது பிக்சரல் அல்லது இந்த எழுத்து வரிவடிவத்தை சொல்லிக் கொடுக்கிற நூல். மாணவர்களை எப்படி எழுத்துக்களை எழுத வைப்பது, எப்படி வாசிக்க வைப்பது என்பதற்கான ஒரு கையேடு இந்த பயிற்சி கிட்டத்தட்ட அவரே கொடுத்திருக்காரு. 20 பக்கத்துல 4000 சொற்கள். நினைச்சு பார்ப்போம், 20 பக்கத்துல 4000 சொற்கள். ஒரு சின்ன மூளையை கூட விடல. நான் கூட ஆசிரியர்களுக்கு இருக்காங்க அப்படின்னு அதுதான் எனக்கு தேவை சார். மாணவர்களுக்கு அதிகமான சொற்கள் கொண்டு போய் சேர்த்துங்கிறதா எனக்கு எண்ணம் அப்படின்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு புத்தகத்தை படிச்சதா. சாதாரணமா இந்த சொற்களை நாங்க பலவிதமா பேசுவோம். அகராதியில் என்ன சொல்லுவோம்னா லெக்ஸியம் அப்படிம்போம். லெக்ஸியம்னா அகராதியை தெரிவி உச்சல் அல்லது அகரன் அப்படிம்போம். இப்ப படியும் ஒரு எழுத்துருக்கு, அதை ஒரு 1 போட்டு கீழே எண் போட்டு நவுன்னு போட்டு இது படிக்கட்டில் இருக்க படின்னு எழுதுவோம். அப்புறம் படி அது ரெண்டாவது லெக்ஸியம் அப்படின்னு போட்டு இது படித்தல் வாசித்தல் 3 வரும்படி ஒரு இடைச்சொல். அப்ப இந்த மாதிரி 20 படிக்கு 20 சொற்கள் 2 எழுத்துக்களான ஒரு சொல்லுதான் அது. அகராதி பதிவுல அது 40 சொற்களா ஆங்கிலத்தில் 12 சொற்கள் இருக்கின்றன அப்படின்னு சொற்கள் கணக்கு போடுறப்ப அந்த படிங்கிற அந்த ஒரு சொல்ல 40 சொற்களா தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க உலக மொழிகளா. அப்ப இவர் என்ன பண்றாரு, அதை ரொம்ப வகைப்படுத்தி மாணவர்களுக்கு எளிதா சொல்லக்கூடிய வகையில இதெல்லாம் 2 எழுத்துக்களான சொல், இதெல்லாம் 3 எழுத்துக்களான சொல். தமிழ்ல 5 எழுத்துக்களுக்கு மேல சொற்களே கிடையாது. ஆமா, அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு தொடரா இருக்கும். அல்லது நாங்கள் சிந்தட்டிக் ஃபார்ம் அல்லது கார்பரேட் ஃபார்ம் அல்லது காம்பவுண்ட் ஃபார்ம். கரும்பலகை இருக்குன்னா கருமை பலகை 2 சொல்லும் சேர்ந்து இருக்கக்கூடிய இது ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம், கட்டுருவன் அல்லது கூட்டுருவன். அப்புறம் சிந்தட்டிக் ஃபார்ம்னா சிந்தட்டிக் போடணும்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் இருக்கும், கொஞ்சம் பருத்தி இருக்கும், கொஞ்சம் நார் இருக்கும், கொஞ்சம் நார் இருக்கும், ஒரு 5-6 சேர்ந்தாதான் சிந்தட்டிக். அது மாதிரி இப்ப பல்கலைக்கழகம் ஒரு தொடர் இருக்குது, பல கலை கழகம். அப்ப 2-3 சொற்கள் சேர்ந்து அது ஒரு தொடர். அந்த மாதிரி தொடரை இவர் கொடுக்கிறார். ஆனா அதுல இவர் நோக்கம் அந்த எழுத்துக்களை அறிமுகப்படுத்துவதாக. அதனால தான் சொன்னேன், இது ஒரு இந்த சொனின் என சொல்லப்படுகிற இந்த ஃபோனிமிக்ஸ் தியரிஸ் என சொல்லப்படுகிற எழுத்துக்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற நூலாக இருக்கிறது. சில நேரங்கள் இணை எழுத்துக்களை வந்த அப்படி இந்து பேர் இருந்துச்சுன்னா அந்த வலியுறுத்தையும் வெளியுறுத்தையும் இணை எழுத்துக்களையும் சேர்ந்து போடுற அல்லது அந்த இந்து சேர்ந்து போற. அப்ப இப்படி முதல்ல மாணவர்களுக்கு எப்படி இந்த 2 எழுத்துக்கள் இணைந்து வரும் அப்படின்னு காட்டுகிற பந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதே போலவே இவர் ஒரு ஈட்டு போட்டு அந்த புள்ளி எடுத்துதான் அது காவாயிடும். இது புள்ளி நீக்கி எழுத்து. அப்புறம் துணைக்கால் போட்டா அது காவாயிடும். அப்ப இந்த துணைக்கால் வரிசையிலே துணைக்கால் போட்டு எழுத்து வரிசைன்னு தர நம்ம சாதாரணமா அகர வரிசை, ஆகார வரிசை, இகர வரிசை, ஈகார வரிசை, உகர வரிசை, ஊகார வரிசை இதெல்லாம் நம்ம பெரிய வகுப்புகள் சொல்லி தருவோம். கரம்னா எழுத்துச்சாரியை, ஆகாரம்னா காரன் எழுத்துச்சாரியை, ஐகான் அப்ப கரம் காரம் கான் எழுத்துச்சாரியை அப்படின்னா அப்படிலாம் இவர் இலக்கணங்களை சொல்லி தர்றார். தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு முதல் எழுத்துக்களை கற்றுத் தருவதற்கு மிக இணையாக அந்த சொற்குறிகளை கொண்டிருக்காரு. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. கடைசி பக்கத்தில் அவரு வட சொற்கள் கூட விடல. இதெல்லாம் வட எழுத்து பாகிஸ்தான்ல இஸ் இருக்கு, ரோஜாவில் ஜா இருக்கு, தாஜ்மஹால்ல ஹார் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க துணை மொழி எண்கள் அப்படிப்போம். மொழியல்ல துணை மொழி எண்கள் என்பவை தேவைப்படுகிற போது வேற்றி மொழியிலிருந்து கடன் வாங்கப்படுகிற ஒளியங்கள், கடன் வாங்கப்படுகிற உருவங்கள் இதெல்லாம் உலகத்தில் எல்லா மொழிகளையும் உண்டு. ஆனா மொழி தூய்மை என்பது அடிப்படையானது. அப்போ இந்த லாங்குவேஜ் பியூரிசம் எனப்படுகிற இந்த மொழி தூய்மை கோட்பாட்டை பின்பற்றி இருக்க காலத்திற்கேற்ப ஒரு நாளிதழ் படிக்கணும். காலையில் ஒரு தினத்தந்தி பத்திரிக்கை ஒரு 3வது பையன் 5வது பையன் படிக்கணும்னா இவருடைய இந்த பயிற்சியை நீங்க கொடுத்துட்டா ரொம்ப எளிதாக படிச்சுக்கணும். ஒரு சிக்கல் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு தொடக்கப்பள்ளி மாணவனை நாளிதழ் படிக்க வைக்கிற அளவுக்கு சொற்களை வகைப்படுத்தி இருக்காரு. அது ரொம்ப உண்மையிலேயே வியப்புக்குரிய ஒன்று. அதுலயும் அவர் அந்த எழுத்துக்கு தான் முக்கியத்துவம் தர்றாரு. ஒருவேளை வந்தது, சென்றது, ஆடியது, பாடியது இதெல்லாம் ஒன்றொன்றால் கிடைமுற்று, வந்தான், படித்தான், ஆண்மன் அப்படிலாம் அவர் வகைப்படுத்தல. இது 2 எழுத்து சொல், இது 3 எழுத்து சொல். அது மெய்யெழுத்தா இருக்கலாம், குறிலா இருக்கலாம், நெடிலா இருக்கலாம். மொத்தத்துல இந்த நூல் இலக்கண நூல் இல்ல. ஆனா அதே நேரத்துல மொழியை கற்றுத்தருக்கிற டீச்சிங் தான்.
லிங்குவிஸ்டிக்ஸ்ல கிராமர் வந்து 5-6 வகையா பிரிப்பாங்க. எடுத்தெடுப்புல வந்து 30 நாளைக்கு மலையாளம் கற்றுக்கொள்வது எப்படி அது மாற்ற புத்தகத்துல டீச்சிங் கிராமர் இருக்கும். ஆமா, இப்ப நன்னூல் மாதிரி புத்தகங்களை பிரிஸ்கிரிப்டிவ் கிராமர் அப்படிம்போம். விதியை கூறி விளக்குகிற இலக்கணம். தொல்காப்பியம் மாதிரி இலக்கணத்தை டிஸ்கிரிப்டிவ் கிராமர் அப்படிம்பா, விளக்கமுறை இலக்கணம். இப்ப வீரசுடைய மாதிரி இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் கம்பேரிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராமர் இருக்கும். இப்ப தமிழ் ஹிந்தி தமிழ் ஆங்கிலத்தை ஒப்பிடுவதை வந்து கான்ட்ராஸ்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் கான்ட்ராஸ்டிவ் கிராமர் இருக்கும். இது ஒரு மிகச்சிறந்த டீச்சிங் கிராமர், மிகச்சிறந்த கற்பித்தல் இலக்கணம். ஆனால் இந்த இலக்கணம் இல்லை. இலக்கணம் இல்லாவிட்டாலும் ஒலியல்களை அறிமுகப்படுத்துகிற அந்த மாணவனுக்கு, தொடக்கப்பள்ளி மாணவனுக்கு அந்த எழுத்துக்களை வந்து கற்றுக்கொள்வதற்காக தரப்படுகிற ஒலியின் கற்பித்தல் ஏடு என்றே இந்த மொழியியல் பார்வையில நாம் சொல்ல முடியும் என்பதில் ரொம்ப நுட்பமா பலா. நீங்க நாங்க வந்து ஒரு மார்க்கிங்னா என்னங்கிறதுக்கு அல்லது ஒரு சொன்னீங்கன்னா என்னங்கிறதுக்கு டெஃபினேஷன் சொல்லுவோம். ஒரு மினிமம் மீனிங்ஃபுல் யூனிட் ஆகிய ஒரு மொழியில பொருள் தருகிற மிகச்சிறிய அழகு, அதுதான் வந்து மார்க்கிங். சொன்னீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சொல்லுடைய பொருளை மாற்றியமைத்தா அதான் ஒலியம்போம். இப்ப தமிழ்ல மனம் மனம் திருக்குறள் வரும். அந்த இன்னும் இம்மும் தமிழ்ல வேறு வேறு எழுத்து. அகன் அகன், இம்மும் இன்னும் வேறு வேறு எழுத்து தமிழ்ல. ஆனா மொழியில் அது ரெண்டு ஒரே எழுத்து தான், இம்மும் இன்னும். ஏன்னா அந்த சொல்லுடைய பொருளுக்கு வேறுபடுத்தல. இப்ப படம் பயம் பழம்னு 3 சொற்கள் இருக்கின்றன. இந்த 3 மார்க்கிங்லையும் பயம் படம் பழத்துல இந்த யா டா ழா அந்த 3 மட்டும்தான் நாங்க சொன்னீங்கன்னு சொல்லுவோம். இந்த பாவை இம்மையும் சவுண்டு அல்லது அதை வந்து ஃபோன் தான் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து அந்த சொல்லுடைய பொருளை மாற்றி அமைக்கல. ஒரு சொல்லில் எந்த ஒரு ஒலி அந்த சொல்லினுடைய பொருளை மாற்றி அமைக்கிறதோ அதுதான் தொழில் மொழியல். அந்த மாதிரி இந்த ஒலியன்களை வந்து உலக மொழியியலாளர்கள் இன்றைக்கெல்லாம் ஒரு ராணுவத்துல 30 நாள்ல குர்தீஸ் போர் படை போகணும்னா குர்தீஸ் லாங்குவேஜ் டீச்சிங் சொல்லி 30 நாள் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. வேற்று மொழியாளர்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜ் அல்லது வெளிநாட்டு மொழியை கற்பிப்பதற்கு அதுக்குன்னு பயிற்சி பெற்ற ராணுவர்களை கூப்பிட்டு எளிதாக சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த நூல் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தோடனே அகரத்தை அகரவரி செய்ய அல்லது காயாச்சாத அல்லது அல்லது கையை செய்ய இந்த எழுத்துக்களை நம்ம மனதில் பதியக்கூடிய அளவுக்கு மிக எளிதாக அதே நேரத்தில் அழுத்தமாக மாணவருக்கு கற்பிக்கக்கூடிய அளவில் அது அமைந்திருக்கிறது என்பது மிக நுட்பம் நண்பர்களே. இப்போ படம் பாடம்னு 2 வார்த்தை எப்படி ஆசிரியர் சொல்லி தரப்பா, படம்ன்றது இப்போ இது பிக்சர்ப்பா, பாடம்னா இது சப்ஜெக்ட்பா, இது வந்து லெசன்பா, அல்லது இது வந்து ஒரு கருத்தை சொல்லி தருவது, இது வந்து ஒரு கருத்தை வரியில் விளக்குவதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒலியன் எப்படி அந்த சொற்களை மாற்றி அமைக்கிறது. இப்ப கரம் காரம் சதம் சாதம் கொஞ்சம் வர சொற்களையும் சொல்லித்தர. அதனால பரவாயில்ல, ஏன்னா தொடக்க நிலையில அப்படிலாம் மொழி தூய்மை பார்க்க வேண்டும் என்கிற அவசியமோ தேவையோ இல்லை நண்பர்களே. அப்புறம் 2 எழுத்து சொற்களுக்கு அப்புறம் 3 எழுத்து சொற்கள். அதுல கூட அவர் அந்த எழுத்துக்களை தான் முக்கியத்துவம் தர்றாரு. ஒருவேளை இவர் அந்த சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அல்லது மார்க்லாஜிக்கல் அப்ரோச் எழுதியிருந்தா ஓரெழுத்து மொழி தீ தீனா நெருப்பு பூ அல்லது இந்த ஓரெழுத்து மொழியை அறிமுகப்படுத்தியிருக்கலாம். அப்படிலாம் இந்த நூலை அறிமுகப்படுத்துறார். இந்த நூலுடைய வேலை பையனுக்கு எழுத்துக்களை அறிமுகப்படுத்துவது, எழுத்துக்களை வாசிக்க, அந்த எழுத்துக்களை ஒரு சொல்லுல எப்படி வாசித்து அதனுடைய பொருளை உணர அந்த நோக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ நலம் பகல் படம் அந்த டாவை இம்மையும் அந்த டாவையும் இருவையும் அந்த இணையான ஒலிகள் அந்த இறுதியில் வரக்கூடிய அந்த ஒலியோடு இணைத்து அந்த ஒரு விதமான தனி அணுகுமுறையில 4 எழுத்து சொற்கள் மக்கள் அப்படின்னா அதுல வர்ற கல் வேற. இப்போ ஊர்வன படகம் கவசம் கம்பம் அந்த சொற்கள் எடுத்துக்கிட்டு அந்த கடைசியில இருக்கக்கூடிய சொற்கள் கம் சம் பர் நம் இதை மட்டும் சிவப்பு எழுத்துல போட்டு பையனுக்கு அந்த சொற்கள் அந்த எழுத்துக்கள் அறிமுகப்படுத்து. அப்போ இந்த நூல் இதையெல்லாம் மொழி முதல் எழுத்துக்கள், இதையெல்லாம் மொழி இறுதி எழுத்துக்கள், இதையெல்லாம் உடல்நிலை மயக்கம், இதையெல்லாம் வேற்றுமை மயக்கம் என்று சொல்லாவிட்டாலும் மாணவனை புரிந்து கொள்ள வைக்கிறது இந்த நூல். இதெல்லாம் வந்து மொழி இறுதி எழுத்து, இதெல்லாம் மொழி முதல் எழுத்து. அப்போ இலக்கணத்தை சொல்லாமல் சொல்லி தருகிற பயிற்சி நூல் என்று நான் இந்த நூலை பார்க்கிறேன் நண்பர்களே. அந்த வகையில மிக நுட்பமாக இந்த குறியீடுகளில் வேறுபாடு, அதே போல இந்த ஈரெழுத்து சொற்கள் அந்த ஒரு பகுதியை இவர் என்ன பண்றாரு. இப்ப இணைக்குறி எழுத்து வரிசை, ஒற்றை கம்பு துணைக்கால் வரிசை அல்லது இரட்டை கம்பு துணைக்கால் வரிசை என்றெல்லாம் அந்த பகுதியை கொடுத்து ஒன்றுக்கும் QR கோடு கொடுத்துருக்காங்க. இந்த நூலினுடைய தனித்தன்மையை என்று சொல்லலாம். நீங்க QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உடனே நீங்க அந்த பக்கத்தை எடுத்து அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு ஷீட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துடலாம்.
எளிதா. அது ரொம்ப 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 முக்கியமானது. காலத்தினுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப, கணினி வளர்ச்சிக்கு ஏற்ப எளிதாக ஆசிரியர்கள் வந்து அந்த பகுதியை எடுத்து மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில இன்றைக்கு அது மிக இன்றியமையாத ஒன்று. ஏன்னா ஒரு படைப்பாளி நான் வந்து எழுத்துக்களை அறிமுகப்படுத்துகிறேன் 1950 எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த நூல் ஒரு இந்த QR கோடு என்று சொல்லப்படுகிற வருடிகளால நாம் வந்து பகுதிகளை தேடிக்கொள்கிற நூலாக இருக்கிறத நான் தனியாக பார்க்கிறேன் என்பதில்ல. அதே போலவே அந்த எழுத்துக்களை இப்ப கீ வரிசை அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா கீ நீ சி நீ ஒன்னையும் கொடுத்துட்டு அதுல எப்படி அந்த வாவை சவுப்பெழுத்துல கொடுத்து அந்த வாவுக்கு மேல சுழிக்க மட்டும் அதை ஒரு நீல நிறத்தில் கொடுத்து பையனுக்கு இது ஏற்கனவே வா நம்ம கத்துக்கிட்டோம் மேல இந்த மேல் விலங்கு இதை நம்ம இப்படிதான் சுழித்துல போடணும் என்பதை எல்லாம் படிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது அவர்கள் தாங்களே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக எளிதான முறையில நான் பல கற்றல் கற்பித்தல் நூல்ல பார்த்திருக்கிறேன். நீங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய அரசு வெளியிட்டு இருக்க நூல் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்போக்கன் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அங்க இருக்க சீனர்கள் அங்க இருக்கிற மலாய்க்காரர்கள் தமிழை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்ல நீங்க எப்படி உங்க உரையாடல் இருக்கும். அப்போ ஒருவர் ஒரு மொழியை வெளிநாட்டு மொழியாக படிக்கிற போது அவருக்கு தேவை பேச்சு வழக்கு மட்டும்தான். நம்ம பையனுக்கு பேச்சு வழக்கு தேவையில்லை. இவன் ஏற்கனவே வீட்டுல வந்து பேச்சு வழக்க கத்துக்கிட்டான். இவனுக்கு தேவை படிக்கணும், வாசிக்கணும். அப்போ ஒரு நூலை வாசிக்க ஒரு பத்திரிகையை படிக்க எது தேவையோ அதை மட்டும் இவர் தேர்ந்தெடுத்து நாங்க இணையாக்க பெயர்கள்லாம் இலக்கணம் கெடு கேடு விடு வீடு அதெல்லாம் ஒரு பெட்டிய பட்டியல் தர்ற பெரு பேரு அப்படிலாம் அவர் அதை சொல்லல. இவர் வந்து குறில் நெடில் வேறுபாடுன்னு அதை காமிக்கிறார். கெடுங்கிறது குறில், கேடுங்கிறது நெடில். அப்போ ஒரு வினைச்சொல்லில் இருந்து உருவாக்கப்படுகிற ஆக்கப்பெயர் அல்லது டெரிவேட்டட் நவுன் அப்படின்னு சொல்லாமல் இத பெட்டி பேட்டி தெம்பு தேம்பு என்றெல்லாம் அந்த எழுத்து வேறுபாடுகளோடு கூறுகிற பாங்கு உண்மையிலேயே நீக்க வைக்கிறது நண்பர்கள. அப்புறம் 3 எழுத்து சொற்கள், அப்புறம் 4 எழுத்து சொற்கள், குறில் நெடில் வேறுபாடு என்றெல்லாம் தருகிற பாங்கு உண்மையிலேயே இந்த நூலை வந்து ஒரு நல்ல வந்து ஒலியங்களை அறிமுகப்படுத்துகிற நூலாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்புறம் தமிழ்ல இருக்கக்கூடிய நாங்கள் ட்ரெல்னு சொல்லுவோம், அதிர் ஒலின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு எழுத்தையும் சொல்றப்போ இப்ப டார்னா அதை வெடிப்பொழிப்போம் ஸ்டாப் அப்படின்னு. வருதொழிப்போம். இப்ப லா இருக்குது முன்னெண்ண ஒளி, லா பொதுலகரம், நடு எண்ண ஒளி, லா சரப்புலகரம், அடி எண்ண ஒளி. அப்ப ஒரு நுனிநாக்கு நுனி எண்ணத்தையும் நடு எண்ணத்தையும் அடி எண்ணத்தையும் சொல்லுகிற போது நுனி எண்ணெய் நடு எண்ணெய் மொழியெல்லாம் சொல்லுவோம். இப்ப இடைவெளியாக வந்து மரம். இப்ப இந்த அந்த அதிர் ஒளி இருக்கிறத தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு இல்லாமலே போயிட்டது. இன்றைக்கு வந்து இலங்கைக்காரர்கள் மட்டும்தான் பீட்டர் அப்படின்னு எழுதுவான். PETER இங்கிலீஷ்ல எழுதுறத தமிழ்ல பீட்டர்னு எழுதாம பீட்டர்னு எழுதுவான். இந்த ட்ராக் இந்த ஏற்றத்துல வர ட்ராக் அந்த ட்ராக் தான் அவருடைய ஒளி. அதை விடாம இவர் பின்பற்றிருக்கார். குற்றம், பிதற்று, குதற்று, கூற்று அதுலதான் அந்த ட்ராக். அந்த இருதோ ராவோ சேர்ந்து ஒலிக்கிற போது எப்படி ஒலிக்கிறோமோ அப்படிதான் மற்றவர்கள். இப்ப மரம், இறப்பு, அப்ப மரம், இறப்பு, கற்று எல்லா இடங்களையும் அந்த ட்ராக் தான் ஒலிக்கணும். நாம் பல நேரங்களில் ஒலிக்கிற போது கூட நம்முடைய தமிழ் எழுத்துக்களை தமிழாக ஒலிப்பதில்லை. அதுக்கு காரணம் மொழி வந்து இன்ன பிற மொழிகளுடைய தாக்கம். நான் அவரே கூட சொன்னேன். சா படிக்கும் போது காயா சாயா தான் படிக்கிறோம். ஆனா சொல்றப்ப சென்னைங்காம சென்னைங்கிறோம், செடிங்காம செடிங்கிறோம், பேசினாங்காம. அப்போ எந்த நுட்பத்தையும் இருக்க இந்த நூல்ல தருகிறாங்க. நாங்க மொழியில அல்லசோன்னு சொல்லுவோம், மாற்றொலின்னு சொல்லுவோம். தமிழ்ல அந்த மாற்றொலியின் பொருட்பாடு ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இப்ப கான் ஒரு எழுத்துக்கு ஏ க, அகம் அப்படிங்கிறப்ப ஹச்சிய ஒளி வரும், பக்கம் அப்படிங்கிறப்ப கேஏ ஒளி வரும், தங்கம் அப்படிங்கிறப்ப ஜிஏ ஒளி வரும். அப்ப ஹ க க இதெல்லாம் தனி எழுத்துக்களாக வடமொழியில் உண்டு, சான்ஸ்கிரிட்ல உண்டு, தமிழ்ல கிடையாது. தமிழ் மாற்றொலியங்கள் அப்படியே. இப்ப பச்சை இருக்கு சா, சிஹெச்ஏ பசை இருக்கு, பாசம் இருக்கு. அப்ப அந்த எஸ்ஏ சா அங்க வந்துடும். இப்ப அதே நேரத்துல இப்ப வந்து தங்கம் அப்படிங்கிற மாதிரி இப்ப மஞ்சள் அப்படிங்கிறப்ப அந்த சா ஜா ஒலிக்க வந்துடும். அப்ப இந்த கசதப்ப 4 எழுத்துக்களுமே அல்லோபோன் என்ன சொல்லப்படுகிற மாற்றொலியனாக ஒலிக்கிற போது அந்த மாற்றொலியனாக ஒலிக்கிற அந்த க க க என்கிற மாற்று ஒலியன்கள் அந்த வேறுபாட்டையும் சுட்டிக்காட்டும். உண்மையிலேயே
இதெல்லாம் மொழியில் இருக்கக்கூடிய மொழியியல் நுட்பங்கள். அதெல்லாம் மொழியியல் நுட்பங்கள் என்றோ மொழியியல் கோட்பாடுகள் என்றோ இந்த நூல் கூறவில்லை நண்பர்களே. ஆனால் மாணவனுக்கு இந்த சொற்குவியலை தருகிற போது மாணவர்கள் மிக எளிமையாக அவற்றை புரிந்து கொள்கிற ஒரு போக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த நூல் ரொம்ப தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என்கிற கருத்தை பதிவு செய்து இவர் இந்த நூலில் பின்பகுதியில் இந்த பிரதி பெயர் சொற்கள் ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அதாவது தமிழ் மொழி எப்பவுமே ஒரு ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ங்கிறது சஃபிக்ஸ் லாங்குவேஜ். ஆமா, எல்லாமே பின்னோட்டில் தான் வரும். ஐ ஆல் கு இன் அது கண் வேற்றுமை எடுத்துக்கிட்டோம்னா பின்னால் தான் வரும். இப்போ ஒருமை பெருமை விகுதி வந்தால் பின்னால் தான் வரும். அப்போ தமிழ் வந்து ஒரு பின்னோட்டு மொழி. அரபு மொழி ஒரு உள்வொட்டு மொழி. சலீம் சலாம்பா SALAM SALEMனா அந்த லா லீ வந்து சொல்லுடைய பொருளை மாத்திரும். பெரும்பாலும் சான்ஸ்கிரிட் முன்னோட்டு மொழி. இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எல்லாமே முன்னோட்டு மொழியில் அத்வைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் முன்னாடி தான் ஒட்டி அந்த சொற்கள் மிகுதியா இருக்கும். மொழியில தமிழ்ல 95 விழுக்காடு தமிழ் மட்டும் இல்ல, திராவிட மொழி குடும்பம் மட்டும் இல்ல, சித்திக் மொழி குடும்பம் மட்டும் இல்ல, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஆல்சோ. அதனால வந்து கம்பேரிட்டிவ் கிராமர் ஜாப்பனீஸ் அண்ட் தமிழ் எழுதுறப்போ இந்த சஃபிக்ஸ் தான் பெருசா பேசுவாங்க. பின்னோட்டு தன்மை அல்லது பின் அடைமொழியும் பின்னால தான் தமிழ்ல நிறைய வரும். இருக்கு முன்னோட்டு இல்லைன்னு சொல்ல ஆயுங்கிற முன்னோட்டெல்லாம் இருக்கு. விநாயகத்துக்கு முன்னோட்டு அது சிறுபான்மை. அப்ப நண்பர்களை இதை ரொம்ப அருமையா இவர் கண்டுபிடிச்சு இப்ப எண்ணில் இருந்து உன்னிடத்தில் இருந்து இவரில் இருந்து இக்கால இலக்கணத்துல பொறுத்தோ சொல்லுவார். 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிற வேற்றுமை உருவுகளுக்காம வேற்றுமை சொல்லுறுப்புகள் வராது. வீட்டிலிருந்து சென்றேன், கல்லூரியிலிருந்து சென்றேன், இதெல்லாம் சொல்லுறுப்புகள். நீ எப்பவுமே ஒரு மொழியில கான்டெம்பரரி கிராமர் ரொம்ப முக்கியமானது. சமகால இலக்கணம் இக்கால இலக்கணம் மிக மிக இன்றியமையாது. நம்ம இன்னும் தொல்காப்பியர் 12ஆம் நூற்றாண்டையும் 10ஆம் நூற்றாண்டு இலக்கணம் வேற. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், கிளாசிக்கல் தமிழ் வேற, கான்டெம்பரரி தமிழ் வேற. இது வந்து மிகச்சிறந்த கான்டெம்பரரி தமிழ். நம் சமகாலத்தில் மாணவன் ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு இது அவர் சொற்கள் வேணா பெருமை பெயர் சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர மிகச்சிறந்த பின்னோட்டு வேற்றுமை உருவுகளை, மிகச்சிறந்த அந்த பன்மை விகுதிகளை இவற்றையெல்லாம் சுட்டி காட்டுகிற போக்கு உண்மையிலேயே சிறப்பாக இருக்கிறது. அருமையா சாரியையும் வேற்றுமை உரிமையை சேர்த்தே சொல்றாரு. அதே போல காலங்காட்டினர்கள் விகுதி இது பெரும்பாலும் ஐரோப்பியருடைய இலக்கண நூலை தான் நீங்க பார்க்க முடியும். தமிழ்ல ஒரு 200 பேர் ஐரோப்பியர்கள் இலக்கண நூல் எழுதியிருக்காங்க. அத்தாட்டிலிங்கோ அமலப்பா ராத்தாட்டமிக்கா நீங்க கேட்டிகிசம் தமிழ் கிராமர் இப்போ அவங்க வந்து நிறைய அவங்க நீங்க ரஷ்யன்ஸ் தனியா பிரெஞ்சில் மட்டுமே 40 நூல் இருக்கு. நீங்க இந்த அவங்க தான் இந்த மாதிரி எழுதுவாங்க. வருகிறான், போகிறான், படிக்கிறான். அப்ப அந்த அந்த வெர்பல் கூட்டு அப்புறம் கிரான் காலங்காட்டு அந்த ஆண்பால் விதியை சேர்த்து சொன்னா அவங்களுக்கு புரியும். அது மாதிரி இவர் பையனுக்கு புரியுற மாதிரி படித்துக் கொண்டு இருண்டதென்று அந்த மாதிரி சொல்ல பிரிக்கிற போதே ரொம்ப சென்று விட்டது, மறந்து விட்டது. அப்போ ஒரு மிகச்சிறந்த 20ஆம் நூற்றாண்டு தமிழை அல்லது இன்றைக்கு பேச்சு வழக்கிற தமிழை மாணவர்களுக்கு அந்த எழுத்தோடு கூடிய சொற்பிக்க ஒரு பகுதியா பார்க்கிறேன். அப்புறம் இந்த சொற்றொடர் வாசித்தல் பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்குது. பேருந்து படிகளில் பயணம் செய்யாதீர். இந்த தொடரை அறிமுகப்படுத்துறப்ப பையனுக்கு ஒரு அறிவுரையும் குறைத்து கொடுத்தார். இந்த நூல் வந்து தொடரில் அறிமுகப்படுத்துகிறது. அதை சொல்லும் போதே தமிழ்நாட்டில் வந்து 38 மாவட்டங்கள் உள்ளன சொல்றப்பவே வந்து மொழிகளுள் மூத்த மொழி செந்தமிழ். அவர் அறிமுகப்படுத்துவது ஒரு தொடரை. அந்த தொடரில் இருக்கக்கூடிய சிறப்பு செந்தமிழ் இல்ல அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆமா, தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். அந்த தொடரை அறிமுகப்படுத்துகிற போது கூட மாணவனுக்கு ஒரு அறிவியல் கருத்தை, ஒரு மொழியியல் கருத்தை, ஒரு மரபியல் கருத்தை சொல்லித் தருகிற பாங்கு சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி கடைசியில பத்தி வாசித்தல் ஒரு பகுதி கொடுத்துருக்கேன். ஒரு பேராகிராஃபை எப்படி படிக்கிறது, அந்த பத்தி வாசித்தல்லையும் மாணவனுக்கு கிட்டத்தட்ட இந்த எழுத்துக்கள்லாம் கலந்து வருகிற மாதிரி தொடர் அவரே உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆண்டு பட்டறிவுல உருவாக்கிய வரிகளில். அதனால்தான் இதை வந்து ஒரு விதமான பட்டறிவினுடைய விளைவு என்று இந்த நூலை சொல்லலாம். அந்த வகையில் இந்த 20 பக்கம் என்பது இது வந்து 2000 பக்கமாக எழுதப்பட வேண்டிய கரு என்கிற ஒரு கருத்தை சொல்லி நீங்க 10 நிமிடத்துல முடிச்சிருந்தாரு. ஒரு 5 நிமிடத்தை சேர்த்து எடுத்துக் கொள்கிறேன். வாய்ப்பு நன்றி. ஐயா, என்னுடைய ஒரே நோக்கம் எங்க பிள்ளைங்க படிக்கணும். வேற எந்த கான்செப்டும் கிடையாது.
நீங்க சொல்ற கிராமர் எந்த அதாவது என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்க சொல்றது எல்லாமே கலந்து எழுதப்பட்டிருந்தாலும் எந்த இடத்திலும் இலக்கணங்கிற வார்த்தையே பயன்படுத்திருக்க மாட்டோம். அது வேண்டவே வேண்டாம். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மாணவர்களுக்கு குறைவான பக்கங்கள் இருக்கணும். இந்த குறைவான பக்கங்களை படிக்கணும். ரெண்டாவது விலையும் பார்க்கக்கூடிய விலையில இருக்கணும். ரெண்டாவது வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இந்த கண்ணோட்டத்துல மட்டும்தான் ஆங்கிலம் நம்ம அறிமுகப்படுத்தும் பொழுது முழுக்க முழுக்க ஆகிட்டு. ஏன்னா பாடல்கள் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும் இருக்காங்க. தரத்தை எந்த விதத்திலும் குறைக்கப்படவில்லை, ஆனால் விலை மட்டும் குறைக்கப்பட்டுள்ளது. என்ன காரணம்? பிரிண்டிங் காசு குறையும் போது நம்ம விலையை குறைச்சிருக்கோம், பிரிண்டிங் காசு போடும் போது நம்ம விலையை குறைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் புக் கொடுக்கும்போது 30 ரூபாய் கொடுத்தோம், 30 ரூபா. அது எப்படின்னா ஒரு கொரியர் அனுப்புறதுக்காக வந்து எப்படின்னா ஒரு 30 புக்கு 900 ரூபாய்க்கு பேசிக் வச்சு பண்ணோம். தமிழ் பேசும்போது கைக்கு வரும்போது விலை குறைவாக இருக்கும். அதனால இந்த புக்கோட காஸ்ட் என்ன 25 ரூபாய் போட்டோம். என்ன காரணம்னா இவன் முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற ஒரே ஒற்றை நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. அடுத்ததாக நடுவே